துண்டு பாவம் மனிதனென்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று மனிதன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான் காற்றூடாக அடுத்து வர இருப்பது ஓர் சிறுகதை. இந்த சிறுகதையை எழுதி அதற்கு குரல் கொடுத்து அதை அனுப்பி வைத்த எங்கள் அறிவிப்பாளர் தாயகத்திலிருந்து கவிதாயினி சகோதரி இந்திரா ஆனந்தன். அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு அவர் கதைக்குள் செல்வோம். சீதன வாழ்வு. கடிதத்தை வாசித்து நிமிர்ந்த நான் அவசரமாக கவருக்குள் முடங்கி கிடக்கும் போட்டோவை ஆவலோடு எடுத்து பார்க்கின்றேன். அவள் சுமாரான அழகிதான். ஆனால் அவளுடைய நவநாகரிக உடுப்பு, முக ஒப்பனை, முடி அலங்காரம் என்பன எனக்கு வெறுப்பை ஏற்படுத்த கடிதத்தையும் போட்டோவையும் மேசைக்கு வீசுகின்றேன். மனதில் பயமும் வெறுப்பும் கவ்விக்கொள்ள நினைவுகள் கடிவாளமிடுகின்றன. சாந்தனின் நினைவுகள். சாந்தன் எனது உயிர் தோழன். பெயர் அதுதான். என்னை விட 1 வயசு மூத்தவன். இயற்கை எழில் நிறைந்த வேம்பொடு கேணி பளை என்னும் கிராமத்தில் பிறந்த சாந்தன் சிறு வயதிலேயே தாயை இழந்து தந்தை அக்காவின் அரவணைப்பிலும் வழிகாட்டலும் வாழ்ந்தான். ஆண்மகனுக்கு ஏற்ப உயரம், ஆனால் மாநிறம், நாணப்புள் உடல்வாகு, குனிந்த நடையும் மென்மையான உள்ளங்கொண்ட இவன் வீண் பம்புகளுக்கு போகாது தான், தன் குடும்பம், தன் படிப்பு என்ற உன்னத லட்சியத்துடன் அக்காவின் செல்ல பிள்ளையாக வந்தான். எந்த கஷ்டம் துன்பம் வந்தாலும் யாருக்கும் சொல்லாது நாணற்புல் போன்று வளைந்து நெளிந்து வாழ பழகி கொண்டவன். நானும் சாந்தனும் பழைய மத்திய மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்றோம். சாந்தன் படிப்பு, விளையாட்டு, விவாத, மேடை பேச்சுக்கள் முதலிடத்தை தட்டி கொள்ளுவான். தனது திறமையால் அனைவரின் அன்புக்கு இலக்கணமானான். பாடசாலை விடுமுறை நாட்களில் தந்தையுடன் கூலி வேலைக்கு செல்லுதல், சமூக பணி, ஆலய பணிகளில் ஈடுபடுவதால் சமூகத்தில் தனிப்பட்ட மரியாதை இருந்தது உண்மையே. இதை பொறுக்க முடியாத என் அம்மா சில நேரம் பத்திரகாளியாகி வீடு 2 பட அந்த தாயத்தின் பிள்ளை அரை வயிறு கால் வயிறு சாப்பிட்டு உழைத்து படிக்கின்றான், நீ என்னடா என்றால் மாடு மாதிரி மூக்குமுட்டை தின்று போட்டு மேசையில் படிப்பு என்று இருந்ததுதான் மிச்சம். உனக்கு எதுக்கு படிப்பு என்று திட்டுக்களும் குத்துக்களும் வாங்கி அழுத நாட்களும் ஏராளம் எனலாம். நாட்களுக்குத்தான் எத்தனை அவசரம். நாட்காட்டியின் ஒவ்வொரு லக்கத்தையும் மிக வேகமாக சம்ஸ்காரம் செய்து கொண்டிருந்தன. நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாகி, மாதங்கள் வருடங்களாக எமது காபோதா உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியாகின. கடந்த 10 ஆண்டுகளுக்கு பின்பு எமது பாடசாலையில் சிறந்த பெறுபேறு பெற்ற பல்கலைக்கழகத்துக்கு சாந்தன் மட்டுமே தெரிவானான். எமது பாடசாலை சமூகம் சந்தோஷத்தில் மூழ்கியது. பெரிய விழாவை ஏற்பாடாகி சாந்தன் கௌரவிக்கப்பட்டான். காலதேவன் சாந்தகனுக்கு சாதகமாக மிக வேகமாக சுழன்று செல்ல சாந்தனின் படிப்பு நிறைவு பெற்று அவன் ஆசிரியராக பதவியேற்று 2 மாதங்கள் கூட ஆகியிருக்காது. மார்கழி மாத கொட்டும் மழையில் நெளிந்தபடி சாந்தன் வீட்டுக்கு வந்தான். நான், ஏனடா இந்த மழைக்குள் வந்த நீர்? நல்ல விஷயந்தாண்டா, என்ன சொல்லுதென்று அவசரப்படுத்த அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளை வந்திருக்கு, ஆனால் சீதனன் 2 லட்சம் கேட்குறாங்கள். சீதனத்துக்கு என்ன செய்கிறது? ஏக்கத்துடன் கூறி ஏறவிட்ட நாய் போல என் முகத்தை பார்க்கின்றான். இதற்கு ஏன் வீணாக யோசிக்கின்றாய்? நீ சீதனம் வாங்கி திருமணத்தை செய்து அக்காவின் திருமணத்தை நடத்த வேண்டியதானே என்று அதை கூற ஏற்றுக்கொண்டவன் தான். மறுநாளே சாந்தனுக்கு பெண் பார்க்கும் படலம் ஆரம்பமானது. சாந்தனுக்கும் பணக்கார பெண்ணான அமலாவை தேர்ந்தெடுத்தார்கள்.
சிவசக்தி திருமண மண்டபத்தில் சாந்தனின் உறவினர் நண்பர்கள் வாழ்த்த அக்கா தம்பி இருவருக்கும் திருமண நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது. சாந்தனின் முகமலர்ச்சி காண நான் நிம்மதி அடைந்தாலும் சாந்தனின் அழகு படிப்புக்கு ஏற்ற மனைவி அமையவில்லை என என் மனம் அழுது கொண்டது. சாந்தன் 4ஆம் சடங்கு முடிந்து மனைவி வீட்டுக்கு சென்று வந்தான். பின்பு தன் பிறந்த வீட்டுக்கு மாதம் ஒரு தடவை மட்டுமே வந்து போவான். தலை தீபாவளிக்கு என் வீட்டுக்கு வந்து அன்றைய தினம் என் வீட்டுக்கு வந்தான். நான் ஏனடா மனசியை கூட்டி வரவில்லையா என கேட்க, அவளுக்கு வீட்டில் ஒரே வேலை, அதுதான் வரவில்லையடா, எப்படி வாழ்க்கை போகுதென்று நான் சொல்வதை விட நீ கல்யாணம் செய்து பார் புரியும் என்று வெட்டி பேச்சு மூலம் கதையை முறிக்க அவன் தொலைபேசி சினுங்க அவன் அவசரமாக தான் கொண்டு வந்த பாசலை மேசையில் வைத்துவிட்டு வார் நின்று போய்விட்டான். சாந்தனின் அப்பா பிள்ளைகளை கரை சேர்த்து போட்டன், இனி தான் செத்தாலும் பரவாயில்லை என கூறிய சுதந்திர மனிதாக திரிந்தார். அவரின் நினைப்பு காலன் காதில் விழுந்தது போல மாரடைப்பில் திடீரென இறந்து போனார். மரண செய்தி அறிந்து சாந்தன் மட்டுமே வந்திருந்தான். சாந்தனின் மனைவியோ அல்லது அவளின் உறவினர்கள் யாருமே செத்த வீட்டில் கலந்து கொள்ளவில்லை. செத்த வீட்டுக்கு வந்த சனங்கள் சாந்தனின் மனைவி எங்கே என விடுப்பு பிடுங்கி பல விதமாக கதைத்து கொண்டார்கள். சாந்தனும் அவனின் அக்காவும் அப்பா அப்பாவென கதறி அழுதார்கள். சாந்தன் சுடலைக்கு சென்று தன் தந்தையின் கடமையை செய்து வந்தவன் தனியாக மரத்துக்கு கீழ் போய் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தான். என்னால் அவன் அழுகையை தாங்க முடியாது சென்று அவனின் முதுகை ஆதரவாக அணைத்து, சாந்தன், அப்பா, வயசு வந்தவர் தானே, நீ ஏன் இப்படி மனமுடைந்து அழுகிறாய் என்கின்றேன். என்னை மன்னியடா, நான் ஒரு பாவியடா, எனக்கு மனைவியாக வந்தவள் பெண்ணா, இரக்கமற்ற ராட்சதியடா, கல்யாணம் செய்து நான் ஒரு நாள் கூட சந்தோஷமாக வாழ்ந்தது கிடையாது. ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்கும் மரியாதை கூட எனக்கு இல்லையடா. சீதனம் வாங்கியதை நாளும் வார்த்தைகளால் சொல்லி காட்டுவலடா என என் தோளில் சாய்ந்து அழுது தீர்த்தான். ஏதோ ஆதங்கத்தில் உனக்கு சொல்லி போட்டேன், இவ்விஷயத்தை அக்காவுக்கு சொல்லாதே. சாந்தன் கதை சொல்லி அழுது முடிய அவன் மனதின் பாரம் குறைந்தது முகத்தில் தெரிந்தது. ஆனால் என் மனம் அழுதது. டே சாந்தன், உனக்கு அவளோடு ஒத்து வராவிட்டால் விவாகரத்து பெற வேண்டியது தானே. நீ நினைக்கிற மாதிரி விவாகரத்து வேண்டி போட்டு நிம்மதியாக வாழலாம் என்று நினைக்கிறாயா? அதைவிட துன்பம் எதுவும் இல்லையடா. ஏதோ சமூக பார்வைக்காக வாழ்ந்து தொலைக்க வேண்டியதான் என்று என்னையும் கூட்டிக் கொண்டு பந்தலுக்கு சென்றவன் அடுத்த நாள் கிரிகைக்குரிய ஆயத்தங்களை கவனித்தான். 8ஆம் நாள் நிகழ்வு முடிய தன் மனைவி வீட்டுக்கு சென்றவன் மறுநாள் காணவில்லை என தகவல் கிடைக்க என்னை அறியாது கைகால் உடம்பு எல்லாம் நடுங்கத் தொடங்கியது. எனது மனதில் ஏதேதோ கற்பனைகள் நிழலாட நான் மற்ற நண்பர்களுக்கும் சாந்தனின் குடும்ப நிலையை கூறி இரவு பகலாக சாந்தனை தேடுகின்றோம். அவன் மனைவி வீட்டுக்கு சென்று விசாரித்த போது சரியான பதில் எதுவும் கிடைக்கவில்லை. நாம் சென்று வருவதை கண்ட பக்கத்து வீட்டம்மா ஓடி வந்து, தம்பியவை, சாந்தன் தம்பி தங்கமானபடியன், அவனுக்கு இந்த பொம்புளியை ஏன் கட்டி கொடுத்தீர்கள்? கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர், வடிவாக விசாரித்து எல்லோ கல்யாணம் கட்ட வேணும். சாந்தன் பொம்புளை அடங்காப்பிடாரி, இவளின் கொடுமையை தாங்காமல் எத்தனை தடவை தூக்கு கயிறு எடுத்து பறிச்சனான். சாந்தன் தகப்பனின் செத்த வீட்டுக்கு போய் 8 சடங்கு முடியும் வரை அங்கு நின்று போட்டான் என்று நேற்று இரவோடு இரவாக ஒரே கலவரம். நாங்கள் போனால் எங்களோடையும் சண்டைக்கு வந்துடுங்கள். சாந்தன் தம்பி எதுவும் செய்து போடும், அந்த பிள்ளையை இனி இங்க விடாதையுங்கோ. அந்த அம்மாவின் கதையை கேட்ட எனக்கு சாந்தன் எதுவும் தவறான முடிவு எடுத்திருப்பானோ என்று நினைத்து கதிகலங்கினேன். நானும் நண்பர்களுமாக 2 நாட்கள் சாந்தனை தேடி களைத்து விட்டோம். மறுநாள் காட்டுக்கு மரத்தில் தொங்கிய நிலையில் ஒரு ஆணின் சடலம் இருப்பதாக அறிந்து நாங்கள் அங்கே போய் பார்க்கின்றோம்.
வேறு யாருமல்ல, என் நண்பன் சாந்தனின் உடல் அழகி துர்நாற்றம் வீசிய நிலையில் கண்டு கதறி அழுதேன். நான் மட்டுமல்ல, நண்பர்கள் யாவோரும் அழுதம். சாந்தனின் சடலம் மனைவி வீட்டுக்கு எடுத்துச் சென்று மரண நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்தது. சாந்தனின் அக்கா அழுது களைத்து மயங்கி விழுகின்றாள். சாந்தனின் பாடசாலை மாணவ மாணவிகள் ஆசிரியர் கதறி எழுகின்றார்கள். ஒரு சில மாணவிகளும் மயங்கி விழுகின்றனர். நெஞ்சை உருக்கும் எத்தனையோ கன்னி பிரசுரங்கள். இப்படி இருக்க, இப்படியான மனைவி என்ற ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் இவளால் மட்டும் ஏன் சாந்தனை புரிந்து வாழ முடியவில்லை? இவளின் பணம் இவளின் கண்களை மறத்ததா? இவளுக்கு பைத்தியமா? அவள் தாலியை கலட்டி சாந்தன் கழுத்தில் போடும் வேளையில் கூட சிறு கண்ணீர் துளி கூட சிந்தாமல் விரைத்த கட்டை போலிருந்தாள். அவளின் இறுதி கடனுக்காக மரண ஊர்தி அசைந்து செல்கின்றது. எங்கிருந்தோ ஒலித்த பாடல், மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று பாடல் என் காதில் விழ கண்ணீர் ஆறாக பெருகிக் கொண்டிருக்கின்றது. பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. வந்து பிறந்து விட்டோம், வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம். மனது துடிக்கின்றது, மயக்கம் வருகின்றது. அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு. மனம் தெளிவு பெற அம்மாவிற்கு கடிதம் எழுதுகின்றேன். அன்புள்ள அம்மாவுக்கு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பணக்கார பெண்ணை எனக்கு பெண் பார்க்க வேண்டாம். எம்போன்று ஏழை பெண்ணாக பாருங்கள். நான் செய்கின்றேன். மனப்பாரங்குரிய நித்திரைக்கு செல்கின்றேன். அந்த அற்புதமான கதையை, சிறு கதையை பதிவு செய்து எழுதி தயத்திலிருந்து அனுப்பி வைத்த அறிவிப்பாளர் கவிதாயினி கவிஞர் இந்திரா ஆனந்தன் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை அடுத்த கவிதை மூலம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் இப்போது உங்களிடமிருந்து பிரிவோம், சந்திப்போம். என் அன்பான அன்பு உள்ளங்களை இப்போது பிரிந்து மீண்டும் சந்திப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. கண்ணீரோடு அலைபாயுமே, காதல் பொய்யானது, வாழ்க்கை மெய்யானது, ஆனது ஆகட்டும் கோப்பை ஏந்துங்களே, காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே, சோக நெஞ்சங்களே ஜோடி மாறுங்களே.
வானம் அது ஒன்றுதான், வானில் நில ஒன்றுதான், காதல் கலைந்தாலும் மனதில் என் நினைவொன்றுதான். வானம் அது ஒன்றுதான், வானில் நில ஒன்றுதான், காதல் கலைந்தாலும் மனதில் என் நினைவொன்றுதான். தாளம் இல்லாமலே பாடல் நான் சொல்கிறேன், தெய்வம் இல்லாமலே பூஜை நான் செய்கிறேன். உண்மை காதல் என்றும் கட்சி மாறி போகாதடா, காதலின் வேதனை என்றும் தீராதடா. காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே, சோக நெஞ்சங்களே ஜோடி மாறுங்களே. பெண்மை பொல்லாதது, நேர்மை இல்லாதது, உண்மை தெரியாத மனிதா உன் மனம் ஏகுது. பெண்மை பொல்லாதது, நேர்மை இல்லாதது, உண்மை தெரியாத மனிதா உன் மனம் ஏகுது. உண்மை காதல் என்று இங்கு ஒன்றும் இல்லை, நீயும் காதல் கொள்ள வேறு பெண்ணா இல்லை. நீயும் வாழும் போது வாழ வேண்டும் வழியா இல்லை. இன்னும் நீ ஊத்தடா பாட்டில் சுதியே இல்லை, இன்னும் நீ ஊத்தடா பாட்டில் சுதியே இல்லை. காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே, சோக நெஞ்சங்களே ஜோடி மாறுங்களே. பெண்கள் உள்ளங்கள் நிலை மாறி கிளை மாறுமே, ஆண்கள் உள்ளம் கண்ணீரோடு அலைபாயுமே. காதல் பொய்யானது, வாழ்க்கை மெய்யானது, ஆனது ஆகட்டும் கோப்பை ஏந்துங்களே. காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே, சோக நெஞ்சங்களே ஜோடி